அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்த நோன்பை வைக்க முடியாவிட்டால் அதனுடைய சரியச் சட்டம். ஒருவருடைய நேர்ச்சையான நோன்பை பிறர் வைக்கலாமா? ஒரு தாயார் தம் மகனின் நலன் நாடி, நான் 41 நாள் நோன்பு வைக்கிறேன் என நேர்ச்சை எடுத்துக்கொள்கிறார். மகன் நலமடைந்து விட்டார். ஆனால் தாயார் தற்போது முதுமை அல்லது நோயால் நோன்பு வைக்க முடியாத முதுமையில் அல்லது நோயில் உள்ளார். இப்போது வீட்டிலுள்ள மருமகள்கள் அல்லது நண்பர்கள், நாம் ஒவ்வொருவரும் 10 நாட்கள் நோன்பு வைத்து அம்மாவின் நேர்ச்சையை பூர்த்தி செய்யலாமா என்று கேட்கிறார்கள். மார்க்க தீர்வு: 1. தாயார் இன்னும் உயிருடன் இருந்தால் பிறர் அவருக்கு பதிலாக நேர்ச்சை நோன்பு வைக்க முடியாது. த அத்துர்ருல் முக்தார் மஅரத்தல் முக்தார் 2423. வலா யசூமு அஹதுன் அன் ஹய்யின். யாரும் ஒரு உயிருள்ள நபருக்கு பதிலாக நோன்பு வைக்க முடியாது. இறந்த பிறகு மட்டுமே நேர்ச்சை நோன்பு வைக்க அனுமதி உண்டு. அவர் மீது நேர்ச்சை நோன்பு கடமையாக இருந்தது என உறுதி ஏற்பட்டிருந்தால் அவரது பிள்ளைகள் அல்லது மருமகள்கள் அல்லது நல்லோர் அவர் சார்பாக அந்த நோன்பை கடா நேர்ச்சி நோன்பாகவே வைத்து பூர்த்தி செய்யலாம். சஹீஹில் புகாரி கிதாபு சௌம் பாபு மன் மாத வ அலைஹி சௌமு நத்ரின். ஜாஅத் இம்ரஹத்துன் இலன் நபி ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி மாத்தத் வ அலைஹா சௌமு நத்ரின் அஃப அசூமு அன்ஹா கால சூமி அன்ஹா. ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். என் அம்மா நேர்ச்சை நோன்பு வைக்க வேண்டுமென்று இருந்தபோது மரணமடைந்தார். நான் அவருக்கு பதிலாக நோன்பு வைக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக நோன்பு வை என்று பதிலளித்தார்கள். ஃபத்ஹுல் பாரி ஷரஹ் சஹீஹுல் புகாரி 4/253. இப்னு பத்தால் உஜ்மிஅத்தில் உம்மத்து அலா அன்ன கலா அந்நத்ரி வாஜிபுன் அனில் மையித் இத கான லஹு வலி. ஒருவர் இறந்துவிட்டால் அவர் மீது உள்ள நேர்ச்சை கடமையை வாரிசுகள் கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே எமது உம்மத் ஏகமனதாக ஏற்றுள்ளது. அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம்.